Welcome back to another blog. ஸோ கைஸ், ஃபஸ்ட் லோடு புக் ஆயிருக்கு. ஃபஸ்ட் லோடு எங்கே இருந்ததுன்னா நம்ம வெஸ்ட்டு மாம்பலத்துலேருந்து குன்றத்தூர், அங்கே தான் ஃபஸ்ட் லோடு. ஸோ லோடு ஏற்றிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ், லோடெல்லாம் ஏற்றி நம்ம குன்றத்தூர் போயிட்டுருக்கோம். பெயிண்ட்டு டப்பாங்க தான் ஏற்றிருக்காங்க. 20 லிட்டர் பெயிண்ட்டு கேன் ஒரு 10 ஏற்றிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 18-19 கிலோமீட்டர் இருக்குது குன்றத்தூர் நம்ம ரீச் ஆகிறதுக்கு. ஸோ மார்னிங் இப்போ பார்த்திங்கன்னா டைம் 10:20 ஆகுது. லைட்டாக டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. ஸோ இது வந்து மெட்ரோ வாட்டர் ஏரியா கேகே நகர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விருகம்பாக்கம் 100 ஃபீட் ரோல் பண்ணிட்டோம். மெட்ரோ ஒர்க்கெல்லாம் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஈவினிங் நைட்டெல்லாம் ஆயிடுச்சுன்னா இந்த ரோடே ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா போரூர் ரீச் ஆகிட்டோம். எம்ஜிஆர் ஃப்ளைஓவர் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். முகலிவாக்கம் பாய்க்கடை. ஸோ கோவூர் ரீச் ஆகிட்டோம் கைஸ். கோவூரில் ரீச் ஆகிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நியர்பை நம்ம குன்றத்தூர் ரீச் ஆகிடுவோம். ஸோ இப்போ இந்த ரவுண்டான வந்து நீங்கள் ரைட் எடுத்து போனீங்கன்னா பூந்தமல்லி, நேராக போனால் பைபாஸ், லெஃப்ட்டில் போனால் குன்றத்தூர். ஸோ குன்றத்தூர் நியர்பை லொக்கேஷனில் வந்துட்டோம். லோடை இறக்கிட்டு நம்ம வேறு ஏதாவது லோடு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்த லோடு புக் ஆகிடுச்சு. அடுத்த லோடு திருமுடிவாக்கத்துலேருந்து திருமுடிவாக்கம் தான் ட்ராப்பு. ஸோ லோடு ஏற்ற போயிட்டுருக்கேன். ஸோ லோடு ஏற்றிட்டுருக்காங்க. ஸோ அங்கேருந்து லோடெல்லாம் ஏற்றி நம்ம கிளம்பியாச்சு. ரொம்ப கன்றாவியான ரோடு இது. ஸோ சர்வீஸ் ரோட்டில் போய் ஏறிட வேண்டியது தான். சர்வீஸ் ரோட்டில் ஏறியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நம்ம லெஃப்ட் எடுத்து கம்பெனி ரோட்டுக்கு ஏறிடும். ஸோ லெஃப்ட் சைடில் தெரியுது ரிங் ரோட் பைபாஸ். ஸோ கம்பெனியோட இறக்கிறதுக்கு நியர்பை வந்தாச்சு. ஷார்ட்டாக ஒரு ரைட் எடுத்து நம்ம உள்ளே போகணும். ஸோ இங்கேருந்து ரைட் எடுக்கணும் நமக்கு. ஸோ இந்த லோடை கொண்டு போய் இறக்கிட்டு அடுத்த லோடு எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த லோடு புக் ஆகிடுச்சு. லோடு ஏற்றிட்டுருக்காங்க. லோடு ஏற்றி அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. இது வந்து திருமுடிவாக்கத்துலேருந்து நம்ம செங்காடு, இருக்காட்டுக்கோட்டை செங்காடு தான். செம்பரம்பாக்கம் ஏரி டீசல் போடணும். ஷெல்லில் போட்டு டீசல் போட்டுட்டு போயிடலாம். ஓகே, ஸோ டீசல் போட்டுட்ருக்காங்க. 900 ரூபாய்க்கு டீசல்லாம் போட்டு ஏர் செக் பண்ணோன்னு பார்த்தேன். ஆனால் அங்கே ஏதோ பம்பு கம்ப்ளைண்ட்டு, அதனால் ஏர் செக் பண்ண முடியாது. ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. இனி நேராக நம்ம ஹுண்டாய் அந்த ரூட்டுக்கு திரும்பிடுவோம். ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்து நம்ம ஹுண்டாயோட மேனுஃபேக்சரிங் ரோடு இது மலையம்பாக்கம். ஸோ இந்தியா உலகம் மொத்தம் ஹுண்டாயோட கார் எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறது இங்கேருந்து தான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பெங்களூர் சென்னை பைபாஸில் ஏறிடுவோம். மதியம் 2:15 ஆகுது டைமு. ஸோ சென்னை பெங்களூர் பைபாஸ். இப்படி போனால் சென்னை, அந்த சைடு போனால் பெங்களூர். ஸோ இன்னொரு 3 கிலோமீட்டரில் நம்ம இருக்காட்டுக்கோட்டை ரோட்டுக்கு திரும்பிடுவோம். சர்வீஸ் ரோட்டில் ஏறணும். ஸோ இங்கே நம்ம சர்வீஸ் ரோட்டில் ஏறி அந்த லெஃப்ட் சைடில் தெரியறதெல்லாம் சரக்கு கம்பெனிகள். ஸோ பேரம்பாக்கம் இருக்காட்டுக்கோட்டை ரோட்டில் ஏறிட்டோம். இன்னொரு 13 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நியர்பை வளர்புரம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நியர்பை மன்னூருக்கு ரீச் ஆகிட்ருக்கோம். ஸோ மன்னூர் ரீச் ஆகிட்டோம். இந்த ஏரியா, இந்த ரோட்டில் மட்டும் நைட் டைமில் வண்டியே ஓட்ட முடியாது. அவ்வளோ பசுமாடுங்க ரோட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. சைட்லேயே சாணிங்கெல்லாம் கிடக்குதுல்ல.
ஸோ நியர்பை இருக்காட்டுக்கோட்டை ரோடு. ஸோ இந்த 4 வழியிலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா திருவள்ளூர், திருத்தணி, திருப்பதி. நேராக போனால் அரக்கோணம், பேரம்பாக்கம். லெஃப்ட் எடுத்தால் ஸ்ரீபெரும்புத்தூர், பெங்களூர் பைபாஸ். ஸோ நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது நம்ம கம்பெனி லொக்கேஷனுக்கு. இந்த ரோட்டில் வந்தாலே ஒரு சூப்பர்னா இந்த 2 சைட்லையும் மரம் தான். செம்மையாக இருக்கும் இந்த ரோடு. எண்டுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். எப்பேற்பட்ட வெயில் காலத்துலேயும் அப்படி ஒரு நிழல் இருக்கும் அந்த ரோட்டில். ஸோ ஏற்க வேண்டிய கம்பெனியோட பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு மண் போட்ட ரோட்டுக்கு இறங்கணும். ஸோ இங்கே தான் கம்பெனி, அந்த ரைட் சைடில் தெரு தான் கம்பெனி. அதை போய் இறக்கிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த லோடு புக் ஆகிடுச்சு. அடுத்த லோடு எங்கே இருந்துன்னா நம்ம இருக்காட்டுக்கோட்டிலேருந்து கொரட்டூர், அம்பத்தூர் கொரட்டூர். ஸோ லோடெல்லாம் ஏற்றி பறந்து போயிட்டுருக்கேன். பேரம்பாக்கம் ரோடு இது, பேரம்பாக்கம் தண்டலம் ரோடு இது. அப்படியே நேராக போய் பைபாஸ் ஏற வேண்டியது தான். ஈவினிங் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:45 ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர் சென்னை பைபாஸில் ஏறி சவிதா ஹாஸ்பிட்டல் தான் நேராக தெரியுது. ஸோ பெருசாக டிராஃபிக் இருக்கோம்னா கம்மியாக தான். சரி, அப்படியே பூந்தமல்லி ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குது கொரட்டூருக்கு இங்கேருந்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே பூந்து ஐயம்பாக்கம் வழியாக கொரட்டூர் போகலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த மெயினில் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். அந்த டைமில் 6 மணி ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம ஐயம்பாக்கம் ரோட்டுக்கு ஏறிட்டேன். ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. சாரி, ஸோ இறக்க வேண்டிய இடத்துக்கு நியர்பை வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நமக்கு யூ-டர்ன் எடுக்கணும். ஸோ இறக்க வேண்டிய இடத்துக்கு நியர்பை வந்துட்டோம் கைஸ். ஸோ இந்த லோடை கொண்டு போய் இறக்கலாம். இறக்கிட்டு பார்ப்போம். கைஸ் அப்படியே லோடெல்லாம் இறக்கியாச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இங்கேருந்து எந்த லோடும் கிடைக்க போகிறதில்ல. டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. ஸோ இங்கேருந்து அப்படியே நேராக வீட்டுக்கு போயிட்டு நம்ம இன்றைக்கி இந்த சென்னை மினி டிரைவர்களின் வாழ்க்கை எல்லோரும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Back to home. It's time to wind up. Hope you guys are enjoyed today's vlog. See you on next vlog. Till then, bye bye.